வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவை பார்க்குற அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு அப்பனும் பிள்ளையும் போடும் தப்பு கணக்கு. என்ன தப்பு கணக்கு அப்படின்னா, இது இவங்க ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக 2 நிகழ்வு நடந்திருக்குது. ஒரு திமுக சார்பாக நான் அதை பேசுகிறேன். அதுலேருந்து அது என்ன காரணம்னு நான் சொல்கிறேன், என்ன தப்பு கணக்குன்னு. என்னென்னா, முதல்ல அதிமுகவுடைய பொதுக்குழு கூடி பிரம்மாண்டமாக அவங்க நடத்துகிறாங்க. அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அவங்க நடத்தணும்னு நம்மளுடைய கூட்டணி கட்சி, பிஜேபியோட கூட்டணி கட்சி அவங்க நடத்துகிறாங்க. அந்த ஈவெண்ட்டை மழங்கடிக்க செய்வதற்காக உதயநிதியோடைய ஸ்டாலின்ஜி என்ன பண்ணுறாருன்னா, அர்ஜென்ட்டாக ஒரு மேட்டரை ட்வீட் போட்டு அப்படி டைவர்ஷன் பண்ணுறாங்க. எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறாரு. என்னென்ன இந்த நிகழ்வு நடந்துருக்குது, என்ன நிகழ்வு? அதிமுக பொதுக்குழு கூடி கட்சி பலமாக இருக்கிறதுன்னு காட்டுவதும், பிறர் கட்சி கட்டுப்பாடோடு நம்ம எல்லாம் வேலை செய்யணும், திமுக அரசை ஒழிக்கணும், திருத்தணும், விரட்டணும், இப்படி கொள்கை முடிவுலாம் இங்கே தயாராகி இருக்குது. எல்லாருக்கும் மோட்டிவேஷன் நடக்குது. இந்த மக்களுடைய கவனத்தையும் மொத்த தமிழ்நாட்டுடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஸ்டாலின்ஜி ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, டெல்லியிலிருந்து அமித்ஷாவோ டெல்லி பாதுஷாவோ வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன கேட்குறேன், ஸ்டாலின்ஜி பார்க்குற எல்லா நல்லவங்களும் இதுதான் டைவர்ஷன் பண்ணுறது. இது ரொம்ப என்ன சொல்கிறது, பாசிட்டிவாக சொன்னால் ரொம்ப பயங்கர கிளவராக பண்ணுறாங்கன்னு சொல்லி, இது நெகட்டிவாக சொன்னால் இது ரொம்ப கிரிமினல் தனம். ஏன்பா நடக்கிறது அதிமுகன்னு ஒரு மேக்ஸிமம் அப்படி தானே ஒரு நெரேட்டிவ் ஓடுது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அரசியல் தெரிஞ்சவங்களாம் ஒருத்தர். அப்போது அதிமுகவை மழங்கடிக்கிறது யார்? மறைக்கணும். நீ எல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கள ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம பிஜேபி அமித்ஷா அப்படி சொல்லிக்கினே இருப்போம். அப்பனும் பிள்ளையும் போடுற கணக்கு இப்போ தப்பு கணக்கு. இது தப்பு கணக்கு. எப்போ நீங்கள் அதிமுக இங்கே பயங்கர தொண்டர்கள் உள்ள ஒரு நல்ல வலுவான கட்சி, எங்களை விட பிஜேபியிலே ஒரு செயல் தலைவராக நான் சொல்கிறேன், எங்களை விட இன்றைய தேதிக்கு வலுவாக இருக்கிற கட்சி. அவங்களுடைய அந்த ஒன்று கூடிடுவாங்களான்றதுக்காக இதை டைவர்ஷன் பண்ணி பிஜேபி அமித்ஷா அப்படின்னு இவங்க சொல்லி வெறுப்பேற்றி இந்த சிறுபான்மையினரோட அப்படி ஏதாவது செய்திட முடியுமான்னு ரொம்ப கனவு காண்றாங்க. இது நைனா செஞ்சது, அது உதயநிதி செய்த தப்பு கணக்கு. அதே தப்பு கணக்கை தம்பி உதயநிதி என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு இளைஞரணி மாநாடு நடத்துது. நான் அன்றைக்கி வேறு விஷயமா திருவண்ணாமலை இந்த வேட்டவளெல்லாம் வழியாக காரில் வர வேண்டிய வாய்ப்பு இருந்தது. இவங்க லட்சணத்தெல்லாம் நான் நேர்லையும் பார்த்தேன். அப்புறம் யூடியூப்லேயும் இளைஞர்கள் கொள்கையோடு எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, கொள்கை பிடிப்புள்ள நம்மளோட இளைஞர்கள் உதயநிதி பேசுறதுக்கும் சோஷியல் மீடியாவில் வர்ற விஷுவல்ஸும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மிக்சிங் பண்ணுறவங்க சரக்க. ஸோ அப்போ அவங்க ஒரு கும்பலாக கூடி அவர்களுடைய நோக்கமும் டெல்லிக்கு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எப்படி இவங்க ப்ராப்ளமே அதிமுகவை பேசாதரா நைனா, அதிமுகவுக்கு எதிராக பேசாத நைனா, அவங்களுக்கெல்லாம் சூடு சொரணை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்து ஆளுங்க, ஜெயலலிதா அம்மா கால ஆளுங்க, நம்மளாம் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரணும் ஒத்த சிங்கிள் அஜெண்டாவை சொல்லி அவங்க ஏதாவது மக்களை உசிப்பி தொண்டெல்லாம் குரூப்பிசமாக பிரிஞ்சுக்கிறவங்க எல்லாரையும் நாடு நிரம்பெல்லாம் கிளம்பிடுச்சுன்னா நம்ம டோட்டலாக கண்டமாயிடுவோம். வரலாறு அதுதான். 2வது முறை திமுக வந்தது சரித்திரமே இல்லை. ஹிஸ்ட்ரி தெரியாத வடக்கில் உள்ள எங்களுடைய கட்சி தலைவர்களுக்கு வேணால் இந்த கதை தெரியாது. பிஜேபியின் செயல் தலைவராக இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து இந்த வரலாறுகளெல்லாம் பார்க்க கணிச்சு எங்களுக்கு ஒரு தெரியாதா? இது யார் கேட்டாலும் சொல்லுவோம், ஆமாப்பா திமுக முதல் வாய்ப்பு கிடைச்ச உடனே கொள்ளையடிப்பாங்க, திருடுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, முறைகேடு பண்ணுவாங்க. அடுத்த முறை அவங்கள பொதுமக்கள் விரட்டி அடிப்பாங்க. இவ்வளோ தானே அதுதான் நடக்க போகுது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அதிமுகவை மழுங்கடிக்கிறதுக்கு இந்த தம்பி என்ன சொல்கிறாரு, நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ நான் அவங்கள கேட்குறது பொதுவாக இதை பார்க்குற நம்ம கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், இந்த திமுக காரங்க, இப்போ நடக்க போகிறது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷனா சீஃப் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் முடியுதா? இவங்க திருட்டுதானே, இவங்க ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிட்டேன்னா இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராயிடும். இவங்க பிஜேபி அமித்ஷா அப்படி ஏதாவது சொல்லி பயம் காட்டணும் அப்படின்னு. இங்கே வேற யூடியூப்லலாம் பேசுகிறான், எனக்கு பயமாகுது. அப்படி எதாவது திட்டம் இருந்தார், அமித்ஷா இதோ புறப்படுகிறார், இன்னும் அவர் மெஷின்களில் டும் சுற்றுவார் ரெஜி வருகிறார், தங்குகிறார். ஏன்னா இவ்வளோ ஹைப் ஏற்றுறீங்க? அவர் சாதாரண ஒரு காரியகர்த்தா எங்கள் கட்சியில், அவ்வளோதான். உள்துறை அமைச்சர் பவர்ஃபுல்லாக இருக்கிறார், அதில் அவர் சாதாரண காரியகர்த்தா. ஆனால் இவன் பயங்காட்ட பீதியை கிளப்புறோம். வருகிறார், மாதத்திற்கு 4 நாள் இங்கே தங்குகிறார், வாரம் வருகிறார். நாங்கள் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. அப்படி ஒன்றும் ரொம்ப வலுவான கட்சியில் திமுகவும் இல்லை, ஸ்டாலின் இல்லை, தம்பி உதயநிதி இல்லை. எல்லாமே ரொம்ப அப்படி போகிற போக்கில் புறங்கையில் தட்டிட்டு போயிடுவார் அமித்ஷாஜி ஸ்ட்ராட்டஜியில். எஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்ததெல்லாம் இல்லை, நீங்கள் நடந்ததை சொல்லுங்கள், ஏதாவது 1-2 சொன்னால் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஏன்பா பழிச்சுன்னு சொல்கிறேன். ஸ்டாலின்ஜியும் தம்பி உதயநிதி என்ன பண்ணியிருந்தாங்க, கனவு கண்டுருந்தாங்க, அதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்சது தான், இனிமேட்டு வரவே வராது. அரசியல் வரலாற்றிலே
ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணது எதுக்கு தெரியுமா? 2 காரணம். முதல்ல 2 கட்சிக்குள்ள சிங்க் ஆகணும். முதல்ல சொன்னாங்க தொண்டர்க்குள்ளே இணைய மாட்டாங்க, 2 கட்சி சிங்க் ஆகணும். அடுத்தது அதுக்குள்ள அவங்க வந்து தயாராகி எலெக்ஷனை பார்க்கறதுக்கு உறுதியாக அந்த தொண்டர்களுடைய சிங்கரைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1. 2, நம்ம ஊரில் இந்த சின்ன கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பேர் சொல்ல விரும்பல, அது யாராலும் இருக்கலாம். இந்த புரோக்கரேஜ் பண்ணி நிற்பாங்க, இங்கேயும் அப்படி தான் போய்டும் இல்லைன்னா அங்கே போய்டும் அண்ணா திமுக போய்டும் திமுக போய்டும். இந்த பிளேவை கட் பண்ணி இருக்கிறாரு அமித்ஷாஜி. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி தெரியுதா? இப்போ வந்து நண்பர்களே, இவர் நம்ம விஜய் வந்ததுனால இது ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குமான்னு அதுவும் ட்ரை பண்ணாங்க. அந்த சம்பவங்களுக்கு அப்புறம் அவர் அரசியலை பார்க்குற பார்வை கோணம், சிலது பேசுகிறேன் சிலர் பேச மாட்டாங்க. இப்போ இவர் கூட போலாமா வேணாமா அந்த ஒரு தயக்கம் வந்து போச்சு, அதை விட்டுருங்க. பட் இவங்களுக்கு அடுத்த ஒரு கட்சி இருந்துச்சுன்னா இந்த குட்டி கட்சியெல்லாம் வியாபாரம் பேசுவாங்க. இந்த வியாபாரத்தை ஒழிச்சிட்டார் 1 வருஷத்துக்கு முன்னாடி. முடிஞ்சுதா? வச்ச ஆப்பு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா வச்ச ஆப்பு நான் சொல்லலாம், வைக்க போகிற ஆப்பு சொல்லக்கூடாது செயல் தலைவராக. ஏன்னா என்னென்ன வச்சுக்கிறாங்க ரெடியாக ஆப்பு சிவின்றது எனக்கு தெரியும்ல, செயல் தலைவராக எனக்கு முன்னாடி அட்வான்ஸாக தெரியும்ல. அது எப்படி தெரியலாம் கேட்கக்கூடாது, அது கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணுற மாதிரி, ரைட்? அப்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு சிவி வச்சுக்கிற ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்து பிஜேபியும் அதிமுகவும் சேரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்க, சேர்ந்துருச்சு ஃபஸ்ட் ஆப். 2வது ஆப்பு தெரிந்தோ தெரியாமலோ, அது திட்டமிடாமலோ, அது என்னடா அது கடவுளுக்கும் தம்பி அண்ணாமலை மனசாச்சு போட்டுறாங்க. சேம் சைட் கோல் போட்டிருந்தார் தம்பி. என்னென்ன எடப்பாடியாரே ஒரு கண்டம் பண்ணி பேசுகிற அளவுக்கு தயாராகிட்டார். உடனே இவங்க குஷி ஆகிட்டாங்க, நைனாவும் பிள்ளையும். எடப்பாடியும் அண்ணாமலையும் கீரியும் பாம்பாக இருந்தா நம்ம திருப்பியும் வந்துடலாம் நைனா, சுடலாம் நைனா, எவ்வளோ வேணாலும் சுடலாம் நைனான்னாங்க. வச்சார் ஆப்பு. யார் வச்சார்? அமித்ஷாஜி வச்சார். என்ன தெரியுமா? முறைப்படி எங்கள் உட்கட்சியில் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவர் பதவி. தம்பி கொஞ்சம் ஓரமாக நில்லுப்பா, உனக்கு ஒன்றும் வயசு இருக்குது, எதிர்காலம் இருக்குது அப்படின்னு. அவரும் போயிட்டு நின்ட்டார்ல தம்பி அண்ணாமலை. நடுவில் என்னமோ பேசுகிறாங்க, கட்சி பண்ணுறாரு, அதெல்லாம் அது அப்புறம் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது எங்கள் உட்கட்சி பிரச்சனை. அவரே இல்லாட்டாலும் பிஜேபி சத்தியமாக வளர்த்து எடுப்பேன் புதுச்சேரி தமிழ்நாட்டில் சேலஞ்ச் பண்ணுறேன். அது தம்பி அண்ணாமலைக்கு சேர்த்து சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன். யாரை வச்சும் பிஜேபி இல்லை, கொள்கை சித்தாந்தம் தான் இது முக்கியம், ரைட்? அப்போது அவரையும் எடப்பாடி கொத்து விட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு மூவ் பண்ணி இந்த பார்ப்பா, நீ கொஞ்ச நாள் இரு, உனக்கு வயசு இருக்குது, உனக்கு எதிர்காலம் இருக்குது, நீ ஓரம் வா. முறைப்படி நம்ம கட்சியில் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. சரி, அதிமுகவுக்கு சிங்காகிற ஒரு நபர் இவர் நயினார் நாகேந்திரன் கூப்பிட்டு இணைச்சிட்டாங்க. இப்போவும் அப்பா பிள்ளைக்கு ஐயோ இது அமித்ஷாஜி வச்ச ஆப்பு. இதுக்கு வாரம் உங்களுக்கு ஃப்ளைட் எடுத்து கேட்குறது இதுதான். இதை பார்க்குற மக்களுக்கு இப்போ புரிஞ்சுப்பீங்க. 2 ஆப்பு சொன்னேன், சரியான ஆப்பு. இதெல்லாம் முன்கூட்டி செஞ்சுக்கினே வர கிளியர் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க இப்போ நைனாவும் பிள்ளையும் இப்போ எதுக்கு தெரியுமா ரொம்ப இப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் முக்கியம் கேட்குறாப்பா முக்கிறது. அது எதுக்கெல்லாம் முக்கிறது. நைனாவும் பிள்ளையும், நைனா அப்பனும் பிள்ளையும், நைனாவும் பிள்ளையும் முக்கிறாங்க. என்ன தெரியுமா? டிடிவி வந்து என்டிஏன்ற தலைப்பில் உள்ளே வந்துடக்கூடாது, ஓபிஎஸ் என்டிஏன்ற அந்த ஒன் நம்பர்லால வந்துடக்கூடாது, என்டிஏன்ற கூட்டணியில் ஓபிஎஸ் வந்துடக்கூடாது, என்டிஏ கூட்டணியில் டிடிவி வந்துடக்கூடாது, என்டிஏல சின்னம்மா என்று அழைக்கக்கூடிய சசிகலா அம்மையார் வந்துடக்கூடாது, என்டிஏல இப்படி இவங்கெல்லாம் வந்துட்டா நேரடியாக இல்லாட்டாலும் மறைமுகமாக அதிமுக வலுவாயிடும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், நைனாவுக்கும் பிள்ளைக்கும் முக்கிறாங்க, வரக்கூடாது, அது கொம்பு சீவி எப்படி இப்படிலாம் போடலாம். உடனே இவங்களே ஆள் விட்டு, இவங்களுடைய ஐடி பசங்க எல்லாம் விட்டு, டிடிவி அந்த பக்கம் போய்கிறார், விஜயோடு போய்கிறார். ஏப்பா இருக்கு அவசரப்படாதீங்க, அங்கே தான் சீவராதுல அமித்ஷாஜி ஆப்பு சீவி நிற்கிறாரு. தை பிறந்தால் வழி பிறக்கும். ஜனவரி 15 பிப்ரவரி 15 இந்த கூட்டணி முழுமையான பலம் பெற்றுள்ளோம். எல்லா கட்சிக்குள்ளே ஒரு சிங்க்ரனைசேஷன் வந்துடும். அந்த கூட்டணி கட்சியோட ஒவ்வொரு ஏரியாலையும் நாங்கள் சந்திக்கும் பொழுது தான் உங்கள் கொட்டு வெளிப்படும், ரைட்? இப்போ தம்பி உதயநிதி வரேன். இன்னும் திமுக என்ன இருக்குது, எவ்வளோ இடம் உடங்குது, இன்னும் நிறைய கன்னி வெடிகள் இருக்குது திமுக. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். தம்பி உதயநிதி வீரவசனம் பேசிச்சு எங்கள் இளைஞர் நீ மாநாட்டில். அப்போ சொல்லுது இது ஸ்டாலின் ஐயா வந்து அவங்க நைனா கிட்ட கேட்டது உண்டு. அது போல் இப்போ அதே தான் அவங்க குடும்ப ஸ்கிரிப்டு, குடும்ப டைலாக். நான் முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன், இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், இளைஞரணிக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை சொல்லி முடிக்கும் போது நீங்கள் அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வீடியோ சத்தியமாக இதை கவனிச்சிருப்பீங்க. துரைமுருகன் அவர்கள் முகத்தில் அப்படியே நேரு வேட போடாதே தம்பி, உன்ன மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துட்டு இப்படி நோண்டி இதெல்லாம் எங்களுக்கு காதல் ஏறாதுன்றார். பக்கத்தில் பொன்முடி எல்லாம் முழிக்கிறாங்க, ஏன்னா மிரட்சி உண்டாக்குறாங்க. இவ்வளோ பேர் உழைப்பையும் தூக்கி கடாய்ச்சிட்டு நீ இளைஞர் எந்த இடத்துலலாம் பண்ணுறியோ அங்கே எல்லாம் திமுக 2ஆகும் எழுதி வச்சுக்கோ. அதிமுகவை நீ 2ஆக்கிட்டு பிஜேபி மேலே பழிய போட்டுனே இந்த 4 வருஷம் நீங்கள் பண்ண பஜனை உங்கள் கண்ணு முன்னாடி இதெல்லாம் ஓட்டையும். எவ்வளோ நகராட்சிகளில் மாநகராட்சிகள்லாம் ஊழலால் திமுகவுடைய பேர் வந்து நாரி போய் கிடக்குது. இதெல்லாம் பேசாமல்
அமித்ஷா வருகிறார். எப்படி அமித்ஷா வருகிறார். இது மொக்கையாயிடும். நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? திருப்பியும் சொல்கிறோம், இது எங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் சொல்லுவோம், நாங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சியை தான் அமைக்க விரும்புகிறோம். பிஜேபி ஆட்சி அமைச்சா நீங்கள் சொல்கிற எங்கள் கட்சி தலைவர் அதேமாதிரி உங்களால் முடியல பற்றியா? முதல்ல கோபேக் மோடி நீங்கள் இப்போ சொல்ல முடியல. ஏன்னா என் தலைவன் தமிழை தூக்கி வைத்து கொண்டாடுற தமிழனா பிறக்கலையே தவிர என் தலைவர் மோடி. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உணர்வோட செய்கிறார். திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்து இருக்கிறார். அவர் தமிழனா தான் பிறக்கல, திருக்குறளை தூக்கி வச்சு கொண்டாடுறார். உலகம் ஃபுல்லாக பரப்பின்னு இருக்கிறார் தமிழை. அம்மா அவர் ஒரு தமிழனை போல செய்கிறார். நீங்கள் தமிழ் தமிழ் தமிழ்னு உங்கள் குடும்பத்தின் சொத்தை வளர்த்தது தான் அதிகம். ரைட். அப்படிப்பட்ட தலைவர் கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கொடுத்து போகிறார். 10,000 பெண்களோடு சேர்ந்து பொங்கல் திருவிழாவை கொண்டாட போகிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மொழியும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் தமிழை தூக்கி வைத்து கொண்டாடுகிற தலைவர் மோடி. அதனால் இப்போ அவரை சொல்ல முடியாது. நீ சொன்னால் விரோதம் ஆகிடுன்னு வராதவர். எப்பயுமே சிரிப்பு கூட சிரிக்க மாட்டார். அனாவசியமாக எப்பயுமே அவர் தன் வேலை உண்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு பெரிய மலர்ச்சி இருக்காது முகத்தில். அப்படி கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கிற அமித்ஷாஜியை போட்டு ஒரு வில்ல மாரி டைட்டில் பண்ணி பிஜேபி அமித்ஷா பிஜேபி இதுலேயே பிரச்சனை. 1000 பிரச்சனை. நான் இந்த டிவி இப்போ நான் இப்போ பேசும்போது ஒரு ஃபோன் சொல்கிறேன், லென்த்தியாக போயிடும். அரசு ஊழியர்கள் அவ்வளோ அதிருப்தி இருக்கிறாங்க. எதாவது கேட்க முடியுமா? இந்த பிரச்சனையை பேசுறதை விட்டு அமித்ஷாஜி பிஜேபி, அமித்ஷா பிஜேபி, நகி செல்லேகா ஸ்டாலின்ஜி, நகி செல்லேகா. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பேப்பர் பண்ணி எடுத்து வெளியே சொல்லிட்டேன் பாருங்க. இதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி. இது உடஞ்சிடும், தோற்றுருவீங்க. 1000 பிரச்சனை இருக்குது. அதை நான் இப்படி சொல்லியும் உங்களை நான் தயார் பண்ண விரும்பல. ஏன்னா ஸ்டில் யூ ஹேவ் ஏ பவர், யூ மே கரெக்ட் இட் இன் ஃபியூச்சர். அதனால் நான் அதை சொல்லவும் விரும்பல. விட்டுருங்க. எங்கே தட்டினா எங்கே அடித்தா இந்த மக்கள் ஏற்கனவே பொங்கி கொந்தளிச்சிருக்கிற 4 எலெக்ஷன் நடத்தினா நீங்கள் அவுட். இப்போ என்டிஏ கூட்டணி வெற்றின்ற இடத்துக்கு வந்துருச்சு. மாபெரும் வெற்றிக்கு நகர்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அமித்ஷாஜி. அதேமாரி அமித்ஷாஜி அடிக்கடி வராமையே உங்களை தூக்கி அடிச்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சொன்னது அதுவும் போய் தானே. அமித்ஷா வர என்னப்பா அமித்ஷாஜி மட்டும்தானப்பா அதை செய்யப்படுறாரு. எல்லாருக்குமே தெரியுது, உலகமே தெரியுது. உங்கள் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். திமுக ஒரு தடவை வந்தால் 2வது தடவை வராது. இது வரலாறு. நீங்கள் பண்ணியிருக்கிற ஆட்சி கடுமையான மக்கள் விரோத ஆட்சி. எந்த செக்டாரும் எவ்வாறும் திருப்தி இல்லை. யூடியூபர்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறீங்க. அரசு ஊழியர்கள் நிம்மதி இல்லை. ஜாக்டோ ஜியோ போராட்ட உணர்வில் இருக்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கும். துப்புரவு பணியாளர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. கடுமையான அரசு ஊழியர்களும் பல அமைப்புகளும் உங்களுக்கு எதிராக விரோதமாக இருக்கும்போது எப்படி உதயநிதி நீயும் உங்கள் நயனம் ஜெயிப்பீங்க 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 ஜெயிப்பீங்க? அதுக்கு பிஜேபி அமித்ஷா பிஜேபி நோனோ. நீங்கள் 2 பேரும் திருத்திக்கணும். நாங்கள் அடுத்த எங்களை பற்றி பேசும்போது என்டிஏ கூட்டணி ஸ்டாலின்ஜி என்டிஏ கூட்டணி. ரைட். இதன் மூலியமாக வருங்கால முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், முதல்ல இம்மிடியேட்டாக அம்மா காலத்தில் இருந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மாதிரி உடனடியாக எல்லா ஒன்றியங்கள் லெவல்லையும் சரி மாவட்டங்கள் லெவலையும் சரி முக்கியமான நல்ல சிறந்த பேச்சாளர்களை கொண்டு வந்து லோக்கல் இஷ்யூஸை வச்சு நாரடிங்க. இந்த ஊரில் அவங்க பண்ண அநியாயத்தை இடம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாரையும் பணிவாக கட்டுக்கிறேன். எல்லா மாவட்ட தலைவர்களும் நான் பணிவாக கட்டுக்கிறேன். தொடர்ந்து பேக் டு பேக் இடைவெளியே விடாதீங்க. எங்கேயோ ஒரு 10 இடத்துல ஸ்பீக்கர் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். பழையபடி நம்ம பேசணும். அதில் நீங்கள் அந்த விஷயங்கள திருப்பி மக்கள்கிட்ட கொண்டு போங்க. கண்டன பொதுக்கூட்டங்களை தொடர்ந்து நடத்துங்க. 500 சொச்சம் தப்பான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து செய்யாத இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் ஹைலைட் எடுங்க. பெட்ரோல் விலை ஏற்றலைட்டு குறைக்கிறாங்கன்னா டீசல் வர குறைக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் பேக் டு பேக் பேசணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இதை பார்க்குற ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் சொல்லுகிறேன், நிச்சயம் நாங்கள் ஜெயிக்கிறோம். இப்போது வெற்றியில் இருக்கிறோம். இந்த தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு நான் உணர்ந்து சொல்கிறேன், வெற்றி என்டிஏ கூட்டணி வெற்றியில் இருக்குது. என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி அப்படின்றத அந்த தேர்தல் முடிவாக போகுது. தமிழ் பத்திரிகையில் கொட்டை எழுத்தில் எழுத போகிறது சத்தியமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.